வணக்கம் மக்களே, இது உங்க வளர் தமிழ் யூடியூப் சேனல். உனக்குள்ளே ஒரு புதையல். புத்த பிரான் ஒரு ஊருக்கு வந்து அங்க தன்னோட போதனைகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. அப்போ ஒரு சீடன் புத்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். குருவே, உலகத்துல இருக்க மனுஷங்களோட வாழ்க்கை உன்னோட ஒண்ணு வேறுபட்டு இருக்கு. வறுமையில இருக்கவன் வாழ்க்கையில சிரமப்படுறான், செல்வம் இருக்கவன் நல்ல வசதியா இருக்கான். ஆனா இவங்க இருவருமே வாழ்க்கையில தேடுறது சந்தோஷத்தை மட்டும்தான். அது ஏன் அப்படின்னு அந்த சீடன் புத்தரை பார்த்து கேக்குறான். புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகைச்சிட்டே சொல்றாரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கவனமா கேளு அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊர்ல தெரு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து சாப்பிடுறவன் தான் தங்கி இருந்த இடத்த ரொம்ப அழுக்கா அவனை கடந்து போற எல்லாரும் முகம் சொலிக்கிறபடி வச்சிருந்தான். தெருவுல போறவங்க கிட்டலாம் கையேந்துவான். பொருளோ சாப்பாடோ கிடைச்சா சந்தோஷப்படுவான், எதுவுமே கிடைக்கலனா சோகத்துல வாடுவான். ஒரு நாள் அவனோட வாழ்க்கையோட கடைசி நாள் வந்தது. இறந்தும் போறான். அவனை அப்புறப்படுத்திட்டு அவன் தங்கி இருந்த அந்த அழுக்கான இடத்த சுத்தம் செய்யணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. எவ்வளவுதான் கூட்டி பெருக்கியும் கூட அந்த இடத்துல இருக்க துர்நாற்றம் மட்டும் போகவே இல்லை. அதனால அவன் இருந்த இடத்தையே அரை அடிக்கு தோண்டி அந்த மண்ணை எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. அவங்க தோண்டின இடத்துல ஏதோ ஒரு பொருள் மினுமினுப்பா ஜொலிச்சுது. அந்த பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது ஒரு பொற்புதையல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு புதையலே தனக்கடியில இருந்தது தெரியாம வாழ்க்கை முழுதும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதோட புத்தர் கதையை முடிச்சாரு. உடனே அந்த சீடன், நான் கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், புரியலையே எனக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு புத்தர், இந்த கதை ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்த பிச்சைக்காரனோட கதை இல்ல, வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடுற எல்லாரோட கதையும் இதேதான். மனுஷங்க சந்தோஷத்தை வெளியில உள்ள பொருள் கிட்டையும் மத்த மனுஷங்க கிட்டையும் தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை தரக்கூடிய பொருள் அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்றத அறியாமலேயே இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. நீ சொன்ன ஏழையோட வாழ்க்கையும் செல்வந்தனோட வாழ்க்கையும் வேற வேற இல்லை. அந்த ஏழை செல்வந்தனானாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தனானாலும் சந்தோஷத்தை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. உனக்குள்ள இருக்கிற மனசை உன்னால அளவற்ற அமைதியில வைக்க முடிஞ்சா அந்த அமைதி தர ஆற்றலுக்கும் ஆனந்தத்துக்கும் அளவே இருக்காது அப்படின்னு சொல்லி புத்தர் தன்னோட பேச்சை முடிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.